சங்கீதம் 48. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய சுதந்திரம், நகரத்திலும் நமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். இதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே நடுக்கங்கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரியை போல வேதனைப்பட்டார்கள். கீழ்காற்றினால் தர்சிஸ் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் சிறப்படுத்துவார். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் உமது பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக. யூதாவின் குமாரத்திகள் களிகூர்வார்களாக. சீயோன் சுற்றி உலாவி அதன் பொத்தலங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். இதுல 14வது வசனம் பாப்பா. இதோ தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார், மரண பரியந்தமும் நம்மளை நடத்துவார். நம்முடைய தேவன் சதா காலங்கள் எப்பவுமே எந்த நாட்களிலுமே கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறபடினால அவர் நம்மளை நடத்துவார். சதா காலங்களுக்கு எந்த நாச மோசங்களும் ஏற்படாதபடிக்கு கர்த்தர் நம்மளை காத்து வழி நடத்துவார். அது மட்டுமல்ல, இந்த இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, என்றென்றைக்கும் ஒரு நாள், ஒரு நிமிஷம், ஒரு நொடி பொழுது கூட நம்மளை உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி அவருடைய வார்த்தை சொல்லுது. சதா காலங்களையும் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆனா நம்ம அதுக்கு பாத்திரவான்களா இருக்கணும். எப்பவுமே அவர் இருப்பாரு, நம்ம இருக்கணும். நம்ம பாத்திரங்களா இருந்தா தான் அவர் நம்மளோடு கூட இருப்பாரு. நம்மள வழி மாறி போயிட்டோம்னா நம்மளை விட்டு தூரமா போயிடுவாரு. அவருக்கு செய்ய வேண்டியதை மட்டும், நம்ம என்ன கல்லோடைக்கு போறோமா, மண்ணோட எதுவுமே இல்லை. என்னோட பேசு, என்னை ஜெபி, என் கூட இருந்தீன்னா உன்னை நான் காப்பாத்துவேன். என் கூட இருந்தீன்னா சதா காலமும் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு அவரு சொல்றாரு. சதா காலமும் என்னோடு கூட நீ அங்கிட்டு இங்கிட்டு திசை மாறி போயிடாத, விக்கிரகத்தை ஆராதிக்காத, விக்கிரகத்துக்கிட்ட போவாத, தேவையில்லாத எண்ணங்கள் பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சதா காலங்களும் உன்னோட கூட இருப்பேன், மரண பரியந்தம் நான் உன்னை பார்ப்பேன்னு சொல்லியிருக்காரு. மரண பந்தியம் எங்க இருக்கு? நம்ம கூட யாரும் இருக்க மாட்டாங்க மரண பரியந்தம். நம்ம தேவனை தவிர ஒருவரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. மனிதன் ஆசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி நம்ம கடைசி முடிவு பரியந்தமும் கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். அதற்கு பாத்திரவான்களாய் நம்ம இருக்கணும். அதுதான் முக்கியம். நமக்கு அவருக்கு பாத்திரவான்களா இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருந்தோம்னா அவர் கண்டிப்பா பார்க்கவே மாட்டாரு. தேவன் அப்புறம் என்ன சொல்றாருன்னா, சங்கீதம் 56:11 என்ன சொல்றாரு? தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். அப்புறம் அவரை நம்பி இருக்கிறோம், அவர் தான் நம்மளை மரண பரியந்தமும் பாக்குறேன்னு சொல்லிட்டாரு. நம்ம ஏன் பயப்படணும்? மனுஷன் அவன் நமக்கு என்ன செய்வான்? நம்ம யாருக்கும் பயப்படக்கூடாது. ஐயோ, இவங்க எதை சொல்லிடுவாங்களோ, அதை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நினைக்கவே கூடாது. நம்ம என்ன, நீங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க ஏசப்பா, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நான் உங்களுக்கு மட்டும்தான் பண்ணுங்க. ஏன்னா அந்த மாதிரி நான் பாத்திரவான்களா இருக்கிறதுனால நான் சொல்றேன். பாத்திரவான்களா இருக்கிறோம், ஆனா நீங்க நடத்துறீங்க. நாங்க ஏன் பயப்படணும்? பயப்படவே மாட்டோம். நாங்க மரண பரியந்தம் பயப்பட மாட்டோம். பயப்படாமல் இருக்க நான் உங்களை நம்பியிருக்கேன் ஏசப்பா. எங்களுக்கு எந்த காரியமும் நீங்க தான் நடத்துவீங்க. நன்மையானாலும் தீமையானாலும் இப்படி சித்தம் இல்லாம ஒன்று நடக்காது. அதனால நான் மரணம் பரியந்தம் நாங்க ஒன்றுக்கும் பயப்படாதபடிக்கு மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு சொல்றாரு. நம்ம கூட கடவுள் இருந்தாருன்னா மனுஷன் ஒருத்தர் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. கை நீட்டி பேசுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டாரு. அப்ப நம்ம பயப்படாம இருக்கணும். மனுஷன் மரண பரியந்தம் அவர் நடத்தும் போது சதாகாலம் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக நம்ம பயப்படாம இருக்கணும். இன்னொரு சங்கீதம் 92:15 என்ன சொல்றாருன்னா, நான் முதிர் வயதானாலும், சும்மா அப்படி இப்படி இல்ல, முதிர் வயதானாலும், அங்க என்ன சொல்லியிருக்காரு? சதா காலமும் சொல்லியிருக்காரு. இங்க என்ன சொல்றாருன்னா, அவர்களை முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அப்ப எவ்வளவு நல்ல தேவன்! முதிர் வயதிலுமே
மரண பரியந்தமும் நடத்துவேன், சதா காலமும் உன்னோடு கூட இருப்பேன், நீ பயப்படாத. இந்த வசனம் என்ன சொல்லுது? முதிர் வயதிலும் அப்ப முதிர் வயதுல நம்ம கூட யாரும் இருக்க மாட்டாங்க. கணவன் மனைவி மட்டும்தான். முதல்ல என் தேவன் கர்த்தர் கூட இருப்பார். நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரு டைம் சொல்ல முடியாது. கர்த்தருடைய நிலைமை அந்த மனிதனுடைய சூழ்நிலை சொல்லவே முடியாது. கர்த்தர் எந்த நேரத்துல என்ன செய்வாருன்னு சொல்ல முடியாது. முடிவு பரியந்தமும் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. முடிவு பரியந்தமும் நான் உன்னோடு கூட இருப்பேன். முதிர் வயதிலும் கனி கொடுத்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பான்னு சொல்லு. அப்ப கூட பாரு, நம்ம கிறிஸ்தவ பிள்ளைங்க அப்ப கூட கனி கொடுப்பார்கள், பசுமையும் புஷ்டியுமா இருப்பாள். பாக்குறவங்க சொல்லுவாங்க, ஐயோ இது கிளவி இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்மள நமக்குன்னு தனி ஒரு மரியாதை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். நான் விசுவாசிக்கிறேன். நிறைய ஊழியக்காரர்கள் நான் பார்த்திருக்கேன். முதிர் வயதிலும் பாத்தீங்கன்னா அவங்க முகம் பிரகாசமா இருக்கும். அப்பா இவங்க கிறிஸ்தவர்கள்னு சொல்றது தனியா தெரியும். அவங்கள பார்த்தாலே, ஓ இப்ப இவங்க கிறிஸ்டின்பா, இவங்க கர்த்தருடைய பிள்ளைப்பா, அவங்க முகம் எவ்வளவு பிரகாசமா இருக்குது, எவ்வளவு புஷ்டியா இருக்காங்க பாரு, அவ்வளவு அருமையா இருப்பாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருப்பாங்க. வயசு முதிர் வயதானாலும் எந்திரிச்சு நடக்க முடியாட்டினாலும் அந்த முகம் அவ்வளவு அழகா பிரகாசமா இருக்கும். அப்ப பார்க்கும்போது இந்த வசனம் படிக்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து, அப்ப பாருங்க, கனினா வாயில உள்ள வார்த்தை உண்மையா இருக்கும், பரிசுத்தமா இருக்கும். அந்த கனி உண்மையுள்ள கனி, அந்த கனி வெளிவரும். அந்த கனி பசுமையும் புஷ்டியுமா இருப்பார்கள். அந்த கனியினால அவங்க அடுத்தவங்க பார்ப்பாங்க. அவங்க பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அம்மா பேசுற வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, இந்த அம்மா இவ்வளவு அன்பா பேசுறாங்க. இந்த அம்மாவை பார்க்கும்போதே ஒரு ஒரு என்ன சொல்ற பிரகாசமா இருக்கும். கர்த்தருடைய முகம் எவ்வளவு பிரகாசமா இருந்துச்சோ அத கர்த்தர் நம்மளுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு கொடுப்பார். முதிர் வயதிலும் நான் உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன், நீ பனி தந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பாய். இந்த வார்த்தையை படிச்சதுக்கு எனக்கு கொடுத்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த மீதமான பகுதியை கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். நீர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த நாளில் இந்த நேரத்தை தந்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். மீதியான வேலையை நீ பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள அன்பு தகப்பனே, ஆமென்.